திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர். 5ஆம் திருமுறை, பண் திருக்குறுந்தொகை, பதிகை எண் 63. இந்த திருநாவுக்கரசருடைய வரலாறெல்லாம் நம்ம அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருத்தென் குரங்காடுதுறையில் பாடின பாடல் இது. அருமையான பதிகங்களை கொடுத்துருக்காரு. 4, 5, 6ன்னு 3 திருமுறைகள் அவரோடது. இவர் ஞானசம்பந்தரும் இவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. அவர் குழந்தை, இவர் வயசான பழம். 2 பேரும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. அருமையான ஞானசம்பந்தர் இவரை அப்பர்னு கூப்பிட்றதும், இவர் குழந்தைன்னு கொஞ்சலாக கூப்பிட்றதும், ஒருத்தர் அப்படி அன்பு பெருக இருந்தாங்க. இன்றைக்கி நாம் திருநாவுக்கரசருடைய 5ஆம் திருமுறை பாடலை பாடும். இது தேவாரம், திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு போடுறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல ஆதரவு கொடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இறங்காவன் மனத்தார்கள் இயங்கும் முப்புறம் காவல் அழிய பொடியாக்கினான் தரங்கு ஆடும் தடநீர் பொன்னி தென்கரை குரங்காடுதுறை கோல கபாலியே. முத்தினை மணியை பவளத்து ஒளிர் தொத்தினை சூடர் ஜோதியை சோலை சூழ் கொத்து அலர் குரங்காடுதுறை ஊரை அத்தன் என்ன அன்னி திட்டு இருந்ததே. குளிர்புணல் குரங்காடுதுறையனை தளிர்நிற தையல் பங்கனை தன்மதி ஒளியனை நினைத்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிய தெளிந்திட்டதே. மணவன் காண்மலையாள் நெடுமங்கல கணவன் கான் கலை ஞானிகள் காதல் என் குணவன் கான் குரங்காடுதுறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. ஞாலத்தார் தொழுது ஏத்திய நன்மையன் காலத்தான் உயிர் போக்கிய காலினன் நீலத்தார் மிடற்றான் வெள்ளை நீரணி கோலத்தான் குரங்காடு துறையனே. கோலத்தான் குரங்காடு துறையனே. ஆட்டினான் முன் அமணரோடு எந்தனை பாட்டினான் தன பொன்னடிக்கு இன்னிசை வீட்டினான் வீணை மெய் அடியாரோடும் கூட்டினான் குரங்காடு துறையனே. கூட்டினான் குரங்காடு துறையனே. மாத்தான் தான்
மறையார் முறையால் மறை ஓத்தான் தாருகன் தன் உயிர் உண்ட பெண் போத்தன் தானவன் பொங்கு சினம் தனி கூத்தன் தான் குரங்காடு துறையனே கூத்தன் தான் குரங்காடு துறையனே நாடினம் தமராயின தொண்டர்கள் ஆடுமின் அழுமின் தொழுமின் அடி பாடுமின் பரமன் பயிலும் இடம் கூடுமின் கூரங்காடு துறையையே கூடுமின் கூரங்காடு துறையையே தென்றல் நன்னெடுந்தேர் உடையான் உடல் பொன்ற வெங்கனல் பொங்க விழித்தவன் அன்று அந்தகனை அயில் சூளத்தால் கொன்றவன் குரங்காடு துறையனே கொன்றவன் குரங்காடு துறையனே நற்றவம் செய்த நால்வருக்கும் நல்லறம் உற்ற நான் மொழியால் அருள் செய்த நல் கொற்றவன் குரங்காடு துறை தொழ பற்றும் தீவினை ஆயின பாருமே பற்றும் தீவினை ஆயின பாருமே கடுத்ததோர் அரக்கன் கையிலை அம்மலை எடுத்த தோள் தலை இற்று அலற விரல் அடுத்தலும் அவன் இன்னிசை கேட்டருள் கொடுத்தவன் குரங்காடு துறையனே கொடுத்தவன் குரங்காடு துறையனே. திருச்சிற்றம்பலம். சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர், அம்பாள் வண்டார் கருமென் குழல் மங்கை. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இந்த பாடல்லாம் எங்கே போய் தேடுவீங்க? இந்த 5ஆம் திருமுறையில் தான் இந்த பொக்கிஷமெல்லாம் அடங்கியிருக்குது. எவ்வளோ ஒரு தமிழில் அருமையான பாடல்களை திருமுறைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்க்காமையும் கேட்காமையும் சும்மாவே நம்மளுடைய காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். போகும் காலத்துக்கும் இருக்கும் காலத்துக்கும் வாழுங்காலத்துக்கும் எதிர்காலம்னு ஒன்று இருக்குதே, அதுக்கும் எல்லாத்துக்குமே 12 திருமுறைகளும் நம்மளை வழி நடத்தும், நம்மளுக்கு பக்கத்துணையாக இருக்கும். இந்த திருமுறையெல்லாம் படிக்கிறவங்களுக்கு, தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல முடிவெடுக்கிற திறனும் வரும். அது சிவபெருமானுடைய அருளால் விளையும். நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி. இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. கேட்டு உங்களுடைய நேரத்தை புண்ணியமான நேரமாக ஆக்கிக்குங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.